மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த கொழுப்பு பத்தின பயம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குங்க. கொழுப்பு பத்தின பயம் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, ஒரே முட்டம் ஆயிலே சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி ஆயிலே நீங்க சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் இருக்கு. அதாவது கொழுப்புல மட்டுமே கரையக்கூடிய விட்டமின்கள். இது வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்காமயே போயிடும். கொழுப்பு இருந்தா தானே அது கரையும், கொழுப்பு இல்லைன்னா கிடைக்காமயே போயிடும். ஸோ ஃபேட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணுங்க, சரிங்களா? எந்த மாதிரி ஃபேட் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னா, ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு டீ கடைக்கு போறோம். டீ கடை தான் மேக்சிமம் வந்து நான் பார்த்துருக்கிறது. இல்ல சும்மா ஒரு போண்டா ஸ்டால் அந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா, ரிப்பீட்டடா அந்த போண்டா, பஜ்ஜி எல்லாம் போட்டு 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 அந்த எண்ணெய் வந்து கருப்பாயிட்டு இருக்கும். அது தூக்கி ஊத்த மாட்டாங்க. அதுலயே திருப்பி வந்து எண்ணெய் ஊத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் வந்து டிரான்ஸ் ஃபேட் கொண்டு வருதே தவிர, அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை நம்ம பாடியில நிறைய அக்யூமுலேட் பண்ணதே தவிர, ஒரே முட்டை எண்ணெயே வேண்டாம் அப்படின்னு சாப்பிடுறதும் தப்புங்க, சரிங்களா? ஓகே. இப்ப அந்த கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கா இல்லையா, நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? லிபிட் ப்ரொஃபைல், அதாவது லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு பரிசோதனை இருக்குங்க. அந்த லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்ற பரிசோதனை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு HDL கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் இதை பத்தின ஒரு டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை பொறுத்து நம்மளுக்கு இந்த HDL அதிகமா இருக்கு. HDLனா என்னன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு, எல்லாருக்கும் செல்லப்பில்லை, எல்லாரும் இதை தேடி தேடி சாப்பிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இந்த HDL கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்க உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி நிறைய இருக்குன்னா ரொம்பவே சந்தோஷம், நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்ப இன்கேஸ் பாருங்க, LDL கொலஸ்ட்ராலும் ட்ரைகிளிசரைட்ஸும் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, LDL கொலஸ்ட்ரால்னா என்னன்னா லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அப்படிம்பாங்க. ட்ரைகிளிசரைட்ஸ் இது ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா இதை வந்து கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஆபத்தான கொழுப்பு அப்படின்னா ரொம்ப பயப்படுறதுக்கு இல்லைங்க. பட் கெட்ட கொழுப்பு இதை வந்து நம்ம கரைச்சிக்கணும், சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பா நம்ம குறைச்சிக்கணும். எப்படி குறைச்சிக்கணும்? நம்ம நல்ல கொழுப்பு இருக்க உணவு முறைகளை எடுத்துக்கணும். சில உணவு முறைகள் வந்து பாருங்க நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்குனே ஒரு பெரிய தன்மை அதுக்கு இருக்குங்க. அது என்னென்ன மாதிரி உணவு முறைகள்ன்றது இந்த பதிவனோட கடைசியில பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்மளுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும்? ஃபர்ஸ்ட் வந்துங்க கெட்ட கொழுப்பு, அதாவது இந்த LDL-ம் ட்ரைகிளிசரைட்ஸும் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா பிளட் பிரஷர்ல ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் வருங்க. அதாவது நம்ம ரத்த கொதிப்பு நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேரியேஷன்ஸ், ஒரு பெரிய பிளக்சுவேஷன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது வருங்க. ரெண்டாவது வந்து பாருங்க செஸ்ட் பெயின் வரும். ஓகேங்களா? இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ரொம்ப நாளா பர்சிஸ்ட் ஆகுது, நம்ம அதை கண்டுக்காமே விட்டுட்டோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா கார்டியக் பெத்தாலஜி, இருதய சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? சோ ஜென்ரலா இது என்னென்ன மாதிரி அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர தலைவலி வரும் இந்த கெட்ட கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னா. அதாவது விச் இன் டர்ன் பிபி பிளக்சுவேட் ஆகும்போது தலைவலி வந்து ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க தலை சுத்தல் வருது, இந்த கண்ணு மிஸ் மிஸ்ன்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படின்னா என்னன்னா பிளரிங் ஆஃப் விஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து கண்ணு வந்து மிஸ் மிஸ்ன்னு தெரியுது, சரியா தெரிய மாட்டேங்குது, மங்களா தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளரிங் ஆஃப் விஷன் வரும். அதே மாதிரி ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னா திக்குவாய் கிடையாது, நம்ம பேசும்போது அந்த நாக்கு வந்து கொதரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நாக்கு வந்து தடுமாறும், வார்த்தைகள் வந்து தெளிவுபட வராது, இது வரும். சிலருக்கு வந்து பாருங்க வாமிட்டிங் சென்சேஷன் வரும், வாந்தி வரா மாதிரி இருக்கும், நாசியா அப்படிம்பாங்க, அது உக்காளிப்பு தன்மை, ஒமட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரும். அதே மாதிரி வாந்தி வராம இருக்கும், சிலருக்கு வாந்தியே வரும். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக், ரொம்ப டயர்டா இருக்கும். சின்ன வேலை தான் செஞ்சிருப்பாங்க, ஆனா பெருசா வேலை செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு அசதி வரும், ஒரு சோர்வு வரும், தூக்கமின்மை அப்படின்றது நிறையவே பர்சிஸ்ட் ஆகும். ஒரு சிலருக்கு பாருங்க இந்த கார்டியக் பெத்தாலஜி, அதாவது இருதய சம்பந்தப்பட்ட குறைபாடுகளுக்கான வலிகள் வர ஆரம்பிக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நெஞ்சு பகுதியில லெஃப்ட் சைட் ஆஃப் த செஸ்ட், அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வலி வந்து அப்படியே ரேடியேட் ஆகி கழுத்து வரைக்கும் சிலருக்கு போகலாம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையினோட இந்த ஆர்ம்ஸ் வரைக்கும் போகலாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிட்டில் ஃபிங்கர் வரைக்கும் போகலாம். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து செஸ்ட் பெயின் நோக்கி போகுது, ஹார்ட் ப்ராப்ளம் நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ உடனே நீங்க வந்து எக்கோ எடுத்து பாத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இந்த வலியோட கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிபேஷன் வரும், மலச்சிக்கல் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள், இன்டைஜஷன் வரும், சரியாமை வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இந்த கெட்ட கொழுப்புனால வரதாங்க செய்யுது. மெயின் சைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதனால இந்த ஹார்ட் பெத்தாலஜி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்துக்கு போற ரத்த குழாயில அதிரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிம்பாங்க, கொழுப்பு வந்து படிய ஆரம்பிச்சிடும்.
படிய ஆரம்பிக்கிறதுனால ரத்த ஓட்டம் தடைப்படும். ஸோ ஆன்ஜைனா மாதிரி பெயின், அதாவது இருதய சம்பந்தப்பட்ட வலி அறிகுறிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அலாம் அறிகுறிகள் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது வார்னிங் சைன்ஸ். நம்மளுக்கு ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். இமிடியேட்டா நீங்க செக்அப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன பார்க்கணும்? லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கார்டியக் சிம்டம்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு எக்கோ எடுத்து பார்க்கணும். உங்க டாக்டர் உங்களுக்கு சொல்லிடுவாங்க என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, என்ன பண்ணலாம். இமிடியேட்டா வைத்தியம் பண்ணிக்கலாம். ஐயோ இது பெரிய ஆபத்தானது அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சாதாரண ஒரு ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க மெடிக்கல் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஒரு ஈஸியான ஒரு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த அறிகுறிகள் நம்ம சொல்லிட்டோம். சரிங்க, இப்ப லைட்டா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு. நான் ஆல்ரெடி லிபிட் ப்ரொஃபைல் பார்த்தேன். எனக்கு எல்டிஎல்லும் ட்ரைக்ளிசரைட்ஸும் ஜாஸ்தி இருக்கு, குறைக்கணும். என்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுக்கு வந்து இந்த சிறுதானியத்துல தெனை, பார்லி, ஓட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பலன் கொடுக்கக்கூடியதுங்க. இதெல்லாம் வாரத்துல 3 நாள் கண்டிப்பா எடுத்துக்கலாம். இல்ல 7 நாளும் மாத்தி மாத்தி நான் சொன்ன சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பீட்டா குளுக்கோன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குங்க. இந்த பீட்டா குளுக்கோனோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு மாவு சத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தோராயமா ஒரு 4 மணி நேரத்துல வந்து அந்த எண்ட் ப்ராடக்ட் குளுக்கோஸ் அப்படிம்பாங்க, அது வந்து ரத்தத்துல வந்து குவிஞ்சிடும். இது இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா குளுக்கோன் இருக்கிறதுனால இது வந்து நிதானமா வந்து குவியும். ஸோ நம்ம பாடி வந்து அந்த நம்ம உடம்புல சுரக்கிற இன்சுலின் நம்ம செல்கள் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு டைம் நல்ல போதுமானதா இருக்கும். ஸோ ஹைப்பர் கிளைசிமியா அந்த மாதிரி ஸ்டேட் வந்து இன்டியூஸ் பண்ணாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே அதிகமாக்காத தன்மை இந்த பீட்டா குளுக்கோனுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா இந்த பீட்டா குளுக்கோன் வந்து இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால உடம்புல இருக்க கொழுப்பை நம்ம ரத்தம் வந்து டக்குன்னு நிறைய அப்சர்வ் பண்ணாம அது தடுக்கும், பாதுகாத்துக்கும், அதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுது இந்த பீட்டா குளுக்கோனோட வேலை என்ன? ஆக்சுவலி ஜென்ரலா வந்து பாருங்க, இப்ப இந்த பீட்டா குளுக்கோன் வந்து ஆன்லைன்ல வாங்கப்படுற ஒரு பொருள். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக. இது காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக மட்டும் இல்லைங்க. இந்த பீட்டா குளுக்கோன் வேற என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தோல்ல இருக்க ஈரப்பதத்தை தக்க வைக்குது. அதனால தோல்ல சுருக்கங்கள் ஏற்படாம பாதுகாக்குது. ஓகேங்களா? ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணுது. ஸ்கின்னோட ஹெல்த் என்ஹான்ஸ் பண்ணுது. நம்மளுக்கு வந்து செல்கள்ல ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. பொதுவா வந்து பாருங்க, செல்ல வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நிறைய ஆனாதான் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒண்ணு வருங்க. ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒண்ணு வந்தாதான் நம்மளுக்கு வந்து நோய்கள் அப்படின்றது வரும். ஸோ இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த பீட்டா குளுக்கோன் வந்து ஒரு சப்ளிமெண்டா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க தான். ஓகேங்களா? அந்த பீட்டா குளுக்கோன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இயற்கையா இந்த கிடைக்கக்கூடிய பொருள்லயே நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கி யூஸ் பண்றதை விட இந்த இயற்கையான பொருள்களை எடுக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும். சரிங்களா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பாருங்க, இந்த பசலைக்கீரை நம்ம சாப்பாட்டுல நிறைய எடுத்துக்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசலைக்கீரையில வந்து பாருங்க லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்ற 2 மூலக்கூறு இருக்குங்க. இந்த 2 மூலக்கூறு வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலுக்கு அகெயின்ஸ்டா நிறையவே செயல்படுது. இருதய ரத்த குழாய்களை பாதுகாக்குது. ஸோ இருதய ரத்த குழாயில கொழுப்பு படிவாம பாதுகாக்குது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இந்த வாரத்துல ஒரு 3 நாள் பொதுவாக வந்து பசலைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பசலைக்கீரையில வந்து நிறைய சத்து இருக்கு. நிறைய சத்துக்கள் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் ட்ரேஸ்ல இருக்கு. அதனாலதான் அது சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்றாங்க. சோ இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் நீங்க பசலைக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி காய்கறியில வந்து பாருங்க சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், வாட்டரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுக்கும்போது நம்மளுக்கு பல்க் நிறைய கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவர் வெயிட் போடாம நம்மள பாதுகாத்துக்கும். விச் இன் டர்ன் பாடி வந்து ஒபீஸ் ஆவறதுனால கொழுப்பு நிறைய படியாம இது வந்து பாதுகாத்துக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, ஒபிசிட்டியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நல்ல வெயிட் இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டை குறைச்சிக்கோங்க. இந்த வெயிட்டை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங். இந்த பிரிஸ்க் வாக்கிங் வந்து என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு கேட்டு சலிச்சே போயிட்டு இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரிஸ்க் வாக்கிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ், மைக்ரோவாஸ்குலர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிய ரத்த குழாய்கள்ல ஏற்படுற ரணத்தையும் அதனோட சிதைவு தன்மையும் வந்து இது வந்து போக்குது. பிரிஸ்க் வாக்கிங்னால அது சிதையாம பாதுகாக்குது, கொழுப்பு படிவாம பாதுகாக்குது. இப்படி பல விஷயம் நம்ம அந்த பிரிஸ்க் வாக்கிங் பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். பிரிஸ்க் வாக்கிங்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கணும் அப்படின்றது இல்லைங்க. 20 நிமிஷம் கை இப்படி விசாட்டி நடக்கலாம்.
இந்த இந்த வாக்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க உங்க உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க, நல்லா தூங்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம், பதட்டம் அது எதுவுமே வேண்டாம். எந்த வேலை செஞ்சாலும் கூலா செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இருக்குன்னா குவிட் பண்ணிடுங்க. ஆல்கோஹால் இருக்குன்னா குவிட் பண்ணிடுங்க. பொதுவாக வந்து லேடிஸ் வந்து யாரும் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால்ல நம்ம இதுல கிடையாது. பட் இருந்தாலும் ஜென்ரலா எல்லாருக்குமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன். அதே மாதிரி சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகு சின்ன வெங்காயத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிக பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அதாவது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனை அதிக பண்ணக்கூடிய தன்மை. ஸோ அதனால வாரத்துல 2 நாள் மிளகு போட்டுக்கணும். ஏகப்பட்ட நெய் ஊத்திக்கூடாது, லிமிட்டா போட்டு. அந்த டால்டா போடக்கூடாது, லிமிட்டா நெய் போட்டு மிளகு போட்டு மிளகு குழம்பு, அப்படி இல்லைன்னா பொங்கல். மிளகு நம்ம பொங்கலுக்கு தானே நெய் போடுறோம், குழம்புக்கு போட மாட்டோம். ஸோ மிளகு குழம்பு, பொங்கல் எதுவுமே முடியாதுங்க. ரசம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூண்டு இஞ்சி சாப்பாட்டுல ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. பூண்டுல இருக்க அலிசின் இருதயத்துக்கு போற ரத்த குழாய்களை பாதுகாக்கிற தன்மை இருக்கு. பூண்டை ரெகுலரா எடுக்கும் போது ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னா அது வராமையே போஸ்ட்போன் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்கு. அதே மாதிரி இஞ்சியில இருக்க ZFKB அப்படின்னு சொல்லுவாங்க, அதனோட ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி பல நோய்கள் வராம தடுக்குது. ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்க சாப்பாட்டுல சேர்த்துட்டு நான் சொன்ன சின்ன சின்ன மெஷர்ஸ், போதுமான பிசிக்கல் எக்ஸசைஸ், ஜஸ்ட் வாக்கிங் போதும். அதே மாதிரி மைண்டை வந்து ஃப்ரீயா வச்சு நல்ல தூக்கம் அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்களான்னா இந்த கெட்ட கொழுப்பை பத்தி நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லைங்க. கெட்ட கொழுப்பை பத்தியே கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னும் போது அதனால வர பாதிப்பை நம்ம ஏன் யோசிக்கணும்? ஸோ நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மாதிரி சில சில உணவு முறைகளை நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கும் போது. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.